இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் தாய் மரியாள். அன்புமிகு இறை மக்களே, மே 9ஆம் நாள், மேரியின் 9ஆம் நாள், அன்னையினுடைய நவநாள். இந்த சிந்தனையை தியானிக்க அழைக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை குறிப்பாக யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 16 முதல் 20 குறிப்பாக 16வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் விண்ணோக்கி செல்கின்ற அந்த ஒரு பிரியாவிடை தருணத்தில் இன்றைய வாசகங்கள் இந்த வாரம் முழுவதும், கடந்த வாரமும் நாம் இந்த பாஸ்கா காலத்தில் படித்து கொண்டிருக்கிறோம். அதாவது பாஸ்கா காலத்தின் 5வது வாரம், 6வது வாரம். இந்த 2 வாரங்களுமே தொடர்ந்து ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் இந்த சீடர்களுக்கு தன்னுடைய பிரியாவிடையை பற்றி, அவருடைய உடனிருப்பானது தூய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும். நான் சென்றாலும், நான் விண்ணோக்கி சென்றாலும், தந்தையாம் கடவுளுடைய வலது புறத்தில் வீற்றிருக்க சென்றாலும் உங்களுக்கு துணையாளராக ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொல்லி, சிறிது காலம் நான் உங்களோடு இருப்பேன், நிகழ்காலத்தையும் எல்லா காலமும் உங்களோடு இருப்பேன் என்பது யோவான் 16:20 உங்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறும், நீங்கள் அழுவீர்கள், புலம்பீர்கள். மனித வாழ்க்கையில் அனைத்திற்கும் மாற்றம் இருக்கிறது. அழுகை ஒன்று இருந்தால் ஆனந்தம் ஒன்று உண்டு. ஆனால் அது ஆண்டவரால் மட்டுமே உண்டு, ஆண்டவருடைய வார்த்தையால் மட்டுமே உண்டு. இந்த அழுகையை எப்படி ஆனந்தமாக அன்னை மரியாள் மாற்றுகிறார் என்பதுதான், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார் என்று பார்க்கும் பொழுது அதைத்தான் யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்ற வார்த்தைக்கு பலவிதமான பொருள்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் தியானிப்பதற்காக. திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றால் அந்த திருமணக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றால் அந்த திருமண குடும்பத்தினார் அவமானப்பட போகிறார்கள் என்பது அர்த்தம். திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றால் அந்த திருமணத்தில் இருக்கின்ற குடும்பத்தார் அசிங்கப்பட போகிறார்கள் என்பது அர்த்தம். திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றால் அவருடைய மகிழ்ச்சி தீர்ந்து விட்டது என்று அர்த்தம். திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றால் அவருடைய மரியாதை தீர்ந்து விட்டது என்று அர்த்தம். திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றால் அவருடைய மகிழ்ச்சி குறைந்து கவலையும் வேதனையும் சலசலப்பும் பெருகி இருக்கிறது என்று அர்த்தம். இப்படி திருமண நாளிலே அந்த திராட்சை ரசம் என்பது யூத மரபுபடி மிக மிக ஒரு முக்கியமான ஒரு உணவில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள். எனவே திராட்சை எப்படி நம்ம வெள்ளை சாதத்துக்கு ரசம் இல்லாமல் சாப்பிட முடியாது, சாம்பாரெல்லாம் இருக்காது, வெறும் வெள்ளை சாதம் ரசம் மட்டும்தான் இருக்குது, வெள்ளை சாதம் மட்டும்தான் இருக்குது, ரசம் காலி ஆயிடுச்சுன்னா. அதுபோல தான் இந்த கானாவூர் திருமணத்திலும் ரசம் தீர்ந்து விட்டது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ரசம் தீர்ந்து விட்டது என்று யாரும் அன்னை மரியாளுக்கு சொல்லவும் இல்லை. அன்னை மரியாள் தான் பிறருக்கு சொல்கின்றார், குறிப்பாக தன் மகன் இயேசுவை நோக்கி சொல்கிறார். இறுதியாக 5வது வசனம், அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். யோவான் 16:20 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் அழுகை ஆனந்தமாக மாறும், உங்கள் புலம்பல் ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர் பெற்றதாக இருக்கும் என்று சொல்கிறார். அதற்கு அன்னை மரியாள் ஒரு வழியை கொடுக்கின்றார். எப்படி நம்முடைய கவலையை ஆனந்தமாக மாற்றுவது, எப்படி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்குறார், ஒரு யுக்தியை, ஒரு ட்ரிக்ஸ். இதுதான் தாய் பார்த்தீங்கன்னாக்க எப்போவுமே நம்ம குடும்பத்தில் ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அப்பாக்கிட்ட எப்படி காசு வாங்கிறது, அப்பாக்கிட்ட எப்படி நம்ம கேட்குற பொருளை ஈஸியாக வாங்குறதுக்குன்னு அம்மா தான் ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. அதுபோல் அன்னை மரியாள் இன்றைய நாளே நமக்கு சொல்லிக் கொடுக்குற ட்ரிக்ஸு, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சொற்படி நாம் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆறுதல் அளிப்பார். ஆறுதல் ஆண்டவரிடம் மட்டுமே உண்டு என்று நம்ப அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த நம்பிக்கையின் வார்த்தையின் வழியாக நலம் பெறவும் ஆறுதல் பெறவும் இந்த நாளிலே நம்மை
அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பு தாயே அன்னை மரியாளே, உம்முடைய வணக்க நாளிலே 9ஆம் நாளில் உம்மை நாங்கள் மென்மேலும் உம்முடைய பரிந்துரை ஜெபத்தினால் ஆசீர்வதிக்கப்படவும், சிறப்பாக இன்றைய நாளிலே எங்கள் வாழ்வில் இருக்கின்ற துக்கத்தையும் கண்ணீரையும் வேதனையும் சொல்லன்னா துயரத்தையும் மகிழ்ச்சியாக ஆறுதலாக தேறுதலாக மாற்றக்கூடிய உன்னத தாயாக, பரிந்துரைக்கின்ற தாயாக, கடவுளுடைய மகிழ்ச்சியை அருளையும் ஆசிரியை பெற்றுத் தருகின்ற தாயாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உமது பரிந்துரை ஜெபத்தினால் நாங்கள் நல்ல ஒரு மழையை பெற்று இந்த வெப்பத்தினால் நாங்கள் பாதுகாக்கப்படவும், எங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறக்கூடிய ஆசிரை உம்முடைய மகனிடமிருந்து பெற்றுத்தாரும் தாயே. ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.